இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா 2008 இல்லை 2009 வந்த ஒன்கோயோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையரில் கான்செப்டை சொல்லிடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா மழை தண்ணி உள்ளே போயிடுச்சு, அதனால் இந்த ஆம்பிளிஃபையர் ஆன் ஆகலை. இதில் ஸ்டாண்ட் பை மோட்டில் அந்த எல்இடி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் பவர் ஆன் ஆகலை. ஸோ இந்த இஷ்யூ ஏன் வருன்றதை நான் சொல்கிறேன் இந்த வீடியோட எண்டில். இந்த வீடியோவில் இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பின்ற ஒரு கான்செப்டே இல்லை. டேப்பு, ஏஎம், எஃப்எம், சிடி இன்புட்டு, ஸோ அந்த மாதிரி இன்புட் கொடுத்து தான் அந்த ஆம்பிளிஃபையர் ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போவே ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதனோட ஹைலைட்டே, இந்த ஆம்பிளிஃபையரோட ஹைலைட்டே. இதில் நான் போலாரிட்டிக் வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்து ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிமோட் கிட்டே ஸ்டார்ட் ஆகி ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது 2008 இல்லை 2009 அப்போ வந்த மாடல், ஓகேங்களா. லாஸ்ட்டு ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க ரிமோட் கிட்டில். ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா இந்தியா கிடையாது, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கொடுத்துருக்காங்க, HDMI கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காமிக்கிறேன் பாருங்கள், ஆப்டிக்கல் இன்புட்டும் கொடுத்துருக்காங்க அப்போவே. இது பார்த்தீங்கன்னா டிவிடி கோஎக்ஸ் கேபிள். இது பார்த்தீங்கன்னா வீடியோவுடைய இன்புட் செக்ஷன் இது, ஓகேங்களா. டிவிடியில் இன்புட்டை ஸோ அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா வீடியோ இன்புட்டு. இது பார்த்தீங்கன்னா ஏஎம், எஃப்எம் உடைய ஏரியல். இது பார்த்தீங்கன்னா ஆடியோவுடைய இன்புட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்பிளிஃபையரை நான் ஓப்பனே பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட்டு இது வீடியோ எடுக்கிறேன், இதுக்கப்புறம் தான் ஓப்பனே பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட்டில் ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கர். இதில் 100 வாட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி டேட்டா ஷீட்டில் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா நார்மல் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சப்வூஃபரு, சரௌண்டிங் ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஆம்பிளிஃபையரை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்புட் அவுட்புட் செக்ஷனில் எனக்கு ஒர்க் ஆகலனாலும் பரவாயில்ல, பட் ஆடியோ ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இது கம்பெனியில் வரக்கூடிய அந்த ஒரிஜினல் ஆடியோ எனக்கு வேண்டும், ப்ளஸ் இது கூட ப்ளூடூத் ஆட் பண்ணணும், ஸோ பென்ட்ரைவ் மெமரி கார்டெலாம் போடணும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஎஸ்பி போர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஆம்பிளிஃபையரில் நான் பெரிய ஏமாற்றத்தை சந்தித்தது என்னென்னா, இதில் நான் மாஸ்பெட் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். ஏன்னா சைஸு, ஆம்பிளிஃபையர் சைஸை பார்த்துட்டு மாஸ்பெட் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். ஸோ எஸ்டிகே ஐசி கொடுத்துருக்காங்க, STK 443 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ஐசியுமே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி வோல்டேஜ் வரும். எக்ஸாம்பிளுக்கு சம்மந்தமே இல்லாமல் 13 வோல்ட்டு, 15 வோல்ட்டு, 16 வோல்ட்டு அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டான வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரை நம்ம ஃபுல்லாக ரெக்டிஃபை பண்ண முடியுமான்றது தெரியல. என்ன ரீசன் அப்படின்னா, நான் ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பவரில் பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபியூஸை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டாண்ட் பை போர்டு, ஸோ இந்த மோடிலே வந்து லைட் பிளிங்க் ஆகுது, ஓகேங்களா. ஸோ நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், இதனுடைய ரீசன் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஆம்பிளிஃபையர் இருந்து சப்போஸ் ஸ்டாண்ட் பை போர்ட்லேயே பிளிங்க் ஆகுது அப்படின்னா இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஸ்பீக்கரில் ஃபால்ட்டு இல்லை ஷார்ட் இருந்தாலும் இந்த ஸ்டாண்ட் பை எல்இடி எரியும். நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டைரெக்டாக ஐசி போயிடும், இல்லை ப்ரொடக்ஷன் போர்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனில் ரிலே விடும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர்லேயும் அதே கான்செப்ட் தான். என்னென்னா ஸ்பீக்கர் ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆம்பிளிஃபையருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, ஸோ ரிலே மட்டும் கட் ஆஃப் ஆகும். கட் ஆஃப் ஆகிட்டு எதுவும் சேதமாகாது, எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது, பட் ஆனால் ஸ்டாண்ட் பை லைட் மட்டும் எரியும். மறுபடியும் ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பீக்கராக கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு சரௌண்டிங் ஸ்பீக்கர் கொடுங்க, அப்புறம் சப்வூஃபரு, ரேரு, ஃப்ரண்ட்டு, ஸோ அந்த மாதிரி சென்ட்ரு, இந்த மாதிரி ஒன்று ஒன்று நீங்கள் கொடுக்கும்போது எதில் உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட் பை லைட் எரியுதோ ஸோ அந்த ஸ்பீக்கர் கண்டிப்பாக ஒயரை செக் பண்ணி பாருங்கள், இல்லை ஸ்பீக்கரை ஷார்ட் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மொதல் ஃபால்ட்டு. செகண்ட் ஃபால்ட்டு எதனால் வரும் அப்படின்னா இன்டீரியர், ஆம்பிளிஃபையர் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வீக்காக இருந்து, இல்லை டிரான்சிஸ்டர் ஏதாச்சும் போயிருக்கு, இல்லை மாஸ்பெட்டு ஸோ ரிலே ஏதாச்சும் போயிருக்கு அப்படின்னா அதனாலேயும் உங்களுக்கு ஸ்டாண்ட் பை லைட் எரியலாம், ஓகேங்களா. இந்த ஸ்டாண்ட் பை லைட் எரியுது அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு ரீசன். ஸோ சில டைமில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ரிமோட் கிட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு செட்டிங்ஸில் ஃபிக்ஸாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை ரீபூட் கூட பண்ணலாம். ரீபூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் பை பட்டன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிவிஆர், அதுக்கப்புறம் ரிட்டன் பட்டன். ஸோ இந்த மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் 5 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா ரீபூட் ஆகும்.
ஸோ நான் இந்த ஆம்பிளிஃபயரில் இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிவிட்டேன். இந்த ஆம்பிளிஃபயரில் என்ன கம்ப்ளைண்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் சொன்ன பார்த்தீங்களா, ரிலே இல்லை கெப்பாசிட்டர் ஏதாவது வீக்காக இருக்குதுன்னு. ஸோ அதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதை ரெடி பண்ணலாமா அப்படின்னா, ஸோ கன்ஃபார்ம் 100% ஷூரிட்டி கொடுக்க முடியாது. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டு, ஸோ ரிலே, இண்டக்டர் அந்த மாதிரி பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டேட்டில் கிடைக்காது. ஏன்னா 16 வருஷம் பழசு அப்படின்றத சொல்லியிருந்தேன். அப்போ மற்ற யூடியூப் சேனல்லாம் ரீஸ்டோர் வீடியோ போடுறாங்க இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் அதே கேபினெட்டாக இருக்கும். ஸோ போர்டு உள்ளே இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வேறு ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஸ்டாண்ட் பை லைட்டு ஸோ பிளிங்க் ஆச்சு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் வோல்டேஜ். ஸோ நான் அப்கமிங் வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் போர்டு தான் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸோ கீழே இருக்கிறது ஒரே போர்டு தான் நேட்டு. ஸோ அந்த போர்டு தான் செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஆம்பிளிஃபையருடைய இது பார்ட் 1 வீடியோ. ஸோ பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கார்டு லிங்க் கொடுப்பேன். சப்போஸ் கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இல்லை அப்படின்னா ஸோ அந்த வீடியோ இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.